எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நான் எப்படி மடிமா சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில இருந்தோம், கேட்பாரட்டு இருந்தோம், எல்லாரும் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்தோம், கேலி செஞ்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, கண்ணீர் விட்டோம், யார் மேல நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு அன்பின் ஐக்கியம், ஏதோ ஒரு மகிமை, ஏதோ ஒரு லீட், அவருடைய பிரசன்ஸ். அவரை நான் பார்க்கல, ஆனா அவன் வழி நடத்துறத என்னால் உணர முடிந்தது. அந்த தெய்வத்தை நான் பார்க்கல. அந்த தெய்வம் பெருமைக்கான தெய்வம் இல்லை, தன்னை தானே காட்டிக்கொள்ளாது. அது மறைவா இருக்கும், ஆவியா இருக்கும், அது அனலா இருக்கும், வல்லமையா இருக்கும். கையை தட்டி அவரை பார்க்கலான்னு போன, அவருக்குள்ள பெருமை இல்லை, அவரை காட்டிக்கொள்ளல. நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு காட்டிக்கொள்ளல. இட்ஸ் மை டியூட்டி, இட்ஸ் மை டியூட்டி, இட்ஸ் மை டியூட்டி. இது என்னுடைய கடமை, இது என்னுடைய வேலை. இட்ஸ் மை டியூட்டி. என் ஆண்டவர் வாயிலிருந்து வர வார்த்தை நான் என்னை காமிக்க மாட்டேன். இது என் கடமை, இது என் வேலை, இது நான் செய்வேன். இதுல பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒண்ணுமில்லை என்று சொல்லி எங்கேயோ இருந்து என்னை வழிநடத்துறாரே. எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு உதவிகள், எவ்வளவு கஷ்டங்கள், அதுல இருந்து கர்த்தர் மீட்டெடுத்து வந்திருக்கிறார். எவ்வளவு அழுகை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு தடைகள், எவ்வளவு மரணத்தின் போராட்டங்கள். அப்பா, எங்க கூட இருந்து நீங்க இல்லைன்னு சொன்னா எங்க வாழ்க்கையே இல்லை சுவாமி. எத்தனை நன்மைகள் எனக்கு செஞ்சீங்களாப்பா, உமக்கு நான் என்ன நன்றி செலுத்த பார்க்கிறேன். Glory to God. இந்த பாடலை பாடி தெய்வ சமூகத்தில் துதி
சொல்லி பாடுங்க. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை கரவை தட்டி வச்சாங்கம்மா, முழு உற்சாகத்தோடு கூட நன்றி சொல்லுவேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினே. பூரண சுகமாக்கினே. உற்சாகமா கையை தட்டி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா. இயேசு ராஜா, கரவா செய்து ராஜா, ஆமென். இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். கையை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. நாம் நன்றி செலுத்தணும் இல்லையா? ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படி நடக்கும்போது நமக்கு அப்படியே இருதயத்துலேருந்து ஒரு துக்கம் இல்லை? ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னோன்னு ஓடி அழுதுன்னு ஓடி வருவாங்க. ராமேன் சொல்லுங்களேன். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலேருந்து ஓடி அழுதுன்னு ஓடி வருவாங்க இல்லை? அவங்க சொந்தக்காரெலாம் அழுதுன்னு ஓடி வருவாங்க. ஏன் அழுறேன், ஏன் அழுன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம். ஆமென். அப்போ கண்ணில் கண்ணீர் வரும்போது துக்கத்துக்கு மாத்திரம்தான் கண்ணில் கண்ணீர் வருமா? சொல்லுவாங்கள்ல, ஆனந்த கண்ணீர். ஆமென். அவர் நடத்தின காரியத்தை நினைக்கும் போது இருதயம் உடைக்கப்படும் போது கண்களில் கண்ணீர். ஆமென். இப்போ நான் நிற்கிறேன் சொன்னால் அவர் நடத்துகிற காரியத்தை நினைக்கும் போது எனக்கு தெரியாமலே துக்கம். ஆமென். ஏன்னா அவர் எப்பொழுது என்னோட கூட இருக்கிறவர், என் துணையாக இருக்கிறவர். அவர் நடத்துகிறத நினைத்து பார்க்கும் பொழுது நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? உதடுகள்னாலா? சரி ஓகே. ஸ்தோத்திரத்தினாலா? சரி ஓகே. நாவினாலா? சரி ஓகே. நான் அதையும் மீறி என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய கண்களினால நான் அவரை செய்திருக்கிறேன். என்னுடைய கண்கள்னால அதான் மரியாள் செய்தா. அவருடைய கண்கள்னால் அவருடைய பாதத்தை துடைத்தார். அவருடைய பாவம் எல்லாம் பறந்து போனது. அவளுக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது. கையை தட்டி வச்சாங்கம்மா. எல்லாம் கேலி செய்யறாங்க, எல்லாம் கேலி பண்றாங்கல்ல. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கண்ணை திறந்து கொள்ளுங்க. எல்லாம் மரியாதை கேலி பண்றாங்க. என்ன இவ இப்படி பண்ணி உட்காந்துருக்கிறா? அவர்கிட்ட உட்காந்து நான் அழுதுன்னு உட்காந்துக்கிறா, தொடச்சுன்னு உட்காந்துருக்கிறா. தன்னுடைய கூந்தலினால் அவர் பாதத்தை துடைத்தாள். அவருடைய கண்ணீரால் அவர் பாதத்தை முத்தம் செய்தாள். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஏதோ சரியான ஒரு மென்டல் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்குது, எப்போ பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்குது. ஆனால் என் ஆண்டவருக்கும் எனக்கும் தான் தெரியும் என் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கையை தட்டி. வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் எனக்கும் ஆண்டவருக்குள்ள பாண்டிங், இந்த பிணைப்பு. அது யாரும் சொல்ல முடியாது, வெளியே யாருக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லணும், எனக்கும் அவருக்குள்ள விஷயம் அது யாருக்கும் சொல்ல முடியாது. த லவ்வபிள் பாண்டிங், வெளியே சொல்ல முடியாத ஒரு பாண்டிங். வெளியே சொன்னாலும் புரியாத ஒரு அன்பு. வெளியே சொன்னாலும் புரியாது. பைத்தியம்னு சொல்லுவாங்க, புரியாது. ஆமாம், அது மரியாளுக்கும் ஆண்டவருக்குள்ளதான ஒரு பிணைப்பு. அழுதால எல்லாம் கேலி பண்ணாங்க. ஆனால் அழுகின காரியம், மரியாளோட வாழ்க்கை மாறினது. அவள் பாவங்கள் கழுவப்பட்டது. அப்போ சொல்கிறா, நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்னெல்லாம் எவ்வளோ கேலி பண்ணாங்க தெரியுமா?
என்னால் யாருமே கிட்ட சேர்க்கல, எல்லாம் உதாசீனப்படுத்துனாங்கல்ல. ஆனால் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன். எதில் தெரியுமா? கண்ணீர் விட்டு கண்களில் ஆள வருகிற கண்ணீர், அதில் நான் நன்றி செலுத்துகிறேன். இதை விட ஒரு பெருசு ஒன்றுமே இல்லைங்க. பெற்றுக்கொள்ளாத காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அழுது. ஆமேன் சொல்லுங்களேன். அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி. யாரோ அழுதா உடனே அவர் கரைஞ்சிடுவார். சொல்லுங்களேன். ஆமாம், ஆமேன் சொல்லுங்களேன். மொட்டாட்டம் பண்ணிட்டா அவர் கண்டுக்காமல் போயிடுவார். ஆண்டவர் மொட்டாட்டம் பண்ணிட்டா கண்டுக்காமல் போயிடுவார். ஆனால் கண்ணீர் விட்டால் நின்று அதற்கு பதில் கொடுப்பார். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி பர்சன், ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி. அவர் முன்னாடி அழுதுட்டிங்கனாவே அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவார். அவர் ஆமேன் சொல்லுங்களேன். இப்படி தான் கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்து இந்த வருஷத்தில் முதலாவது நாளில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதில் முதலாவது எந்த அடிமையுமாய் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். நான் இன்றைக்கு ஜீவனோடு நிற்கிறதே கர்த்தர் செய்த பெரிய கிருபை, கர்த்தர் கொடுத்ததான தயவு. இன்றைக்கி நான் நிற்கிறேன்னு சொன்னாவே இதுவே என் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை. யாருடைய தயவுமே இல்லை, என் கர்த்தரின் மேலே வைத்ததான கிருபை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன். நீங்கள் நிற்கிறதுக்கு காரணமும் என் கர்த்தர் நடத்தினதான கிருபை தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஒன்றுமே இன்றைக்கி திடீர்னு போயிடுச்சின்னு சொன்னால் என்னங்க பண்ண போகிறீங்க? உயிர் இல்லை, என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் முடிஞ்சிச்சுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாது, கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? அதுக்கே நான் எவ்வளோ போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. எத்தனை நன்மைகள். அந்த ஒரு சான்ஸாக மாத்திர பாடி தேவ சமூகத்தில். எஸ், லெட்ஸ் ப்ளே. கரவத்தை உற்சாகமோடு. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி கரங்களை செய்து. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருங்க தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமா. தாழ்மையில் இருங்க தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன்.